யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு 25/11/2025 நீர் மருத்துவம் இரவு 8 மணிக்கான வகுப்பு. ஆ நம்ம ஏற்கனவே நாம் இந்த விண்வெளி சக்தி பற்றி பேசிட்டு தான் இருக்கோம். நீங்கள் விண்வெளி சக்தி பற்றி அந்த 71 பக்கம் நல்லா படிச்சிருப்பீங்க. அதை நிறுத்தி நிதானமாக ஒரு நிமிஷம் படிங்க. இதோட வகுப்பு அந்த சொல்லி முடிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மனசில் உள்வாங்குறீங்க. இது எப்பயுமே உங்களுக்கானது. எப்போ கேட்டாலும் இப்போ திடீர்னு ஒரு வகுப்பு நடக்கிறப்ப நீங்கள் இந்த 71 பக்கம் அந்த விண்வெளி சக்தியில் 4 பிரிச்சிருக்காரு அதை சொல்லுங்கன்னா அதை உள்வாங்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஏன்னா அதுதான் தத்துவம். அதில் கொஞ்சம் கூடி பேசலாமே தவிர அதுதான் அடிப்படை. அந்த சுருக்கமாக இருக்கணும், அதை விரிச்சும் பேசணும். அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் என்ன உள்வாங்கியிருக்கீங்க அதை அப்படி நிறுத்தி நிதானமாக படிங்க. நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. 70 பக்கம் 71 பக்கம் வருது பாருங்க. நாம் உண்ணும் உளவு எந்த மாதிரி செலவு பண்ணிக்கிறது அப்படிங்கிறதான விஷயமே. சாலிட் வேஸ்ட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. 2 தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியேகின்றன. 3 ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதையில் படியும் விஷத்தை வேக வைத்த காய்கறிகளின் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகின்றது. மீதி பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலின் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர் உணவின் மூலம் மாதக்கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் இருந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்றும் புரியும். அப்படின்னா உள்ளுறுப்புகள் என்ன? இப்ப உள்ளுறுப்புகள் உங்களுக்கு தெரிஞ்ச உறுப்புகள் எவ்வளவு உறுப்புகள் இருக்கு. பெரும்பாலும் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. இந்த உறுப்பு கெட்டு போச்சு, அந்த உறுப்பு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச உறுப்பு தான். அதிகமா பார்த்தீங்க கணையம் கெட்டு போச்சும்பாங்க. அப்புறம் சொல்லுங்க. கணையம் கெட்டு போச்சு, அப்புறம் கல்லீரல், கணையம், அப்புறம் சிறுகுடல், பெருங்குடலுங்க, நுரையீரலுங்க, சிறுநீரகம்ங்க, இருதயமுங்க, எல்லாமே முக்கியமான. சரி, இந்த பாதிப்பு ஏற்படுத்துதுங்க அது போய். இப்ப பெரும்பாலும் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சிறுநீரகம் கோளாறு, கணையம்ங்கிறது வேலை செய்யறது இல்லை, கல்லீரல் வேலை செய்யறது இல்லை. இதெல்லாம் முக்கியமான ஒரு 10 ஒரு 4-5 உறுப்புகள் தான் இருக்கு. ஏராளமான உறுப்பு இருக்கு. இதை பெரும்பாலும் அதிகமா பேசக்கூடிய உறுப்புகள், அதாவது முதன்மையான உறுப்புகள்பாங்க. விட்டல் ஆர்கன் சொல்லுவாங்க. உயிர் உறுப்புகள், விட்டல் ஆர்கன் சொல்லுவாங்க. உயிர் உறுப்புகள். இந்த உறுப்புகள் தான் பாதிக்கப்படுதானா? எல்லாமே பாதிக்கப்படுது. இதெல்லாம் ஒரு 4-5 உறுப்புகள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் அதை மொத்தமே என்ன சொல்லியிருக்காரு? இந்த நாம் சாப்பிடுகின்ற சரி, நாம் என்ன இந்த ஸ்டார்ச்னா எதை குறிக்கிறோம்? ஸ்டார்ச் மாவு சத்து. அது அழகா சொல்லிட்டாரு. மாவு சத்து தான் நாம இங்கே மனிதனுக்கு மரணத்தை உண்டாக்குறது. கீரையோ காயோ கனியோ கிடையாது. அதுல மாவு சத்தே கிடையாது. அது யாரோ வந்திருக்காங்க. அவர்கிட்ட ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எத்தனை பேஜ்? 71. 71. யாரும் சத்தம் வருது? 4 மணிக்கு இரவு 8 மணிக்கு. உங்களுக்கு யாரும் சத்தம் வந்துட்டே இருக்கு. யாரும் பதிவாகுது? பின்னாடி யாரும் இருக்காங்களா? பசங்க இருக்காங்க. சத்தம் வருது. சத்தம் இல்லாத இடத்துல உட்காந்துக்குங்க. சவுண்ட் வருதுங்களா? வருது. அமைதியா இருக்கணும். வகுப்புங்கிற 20 நிமிஷம் நடக்குது. அமைதியா இருக்கணும் அந்த இடத்துல. அமைதியா இருக்கும். வகுப்புங்கிறது அமைதியா இருக்கணும். யாரும் இருக்கக்கூடாது வகுப்புல. உங்களை தவிர யாரும் இருக்கக்கூடாது. எந்த சத்தம் வரக்கூடாது பின்னணி. இல்லாட்டா இது பதிவாகாது. சரி, எப்பவுமே அந்த கவனத்துல இருங்க. ஆமா, எப்பவுமே அந்த கவனத்துல இருங்க. எப்ப தனி அறையில் உட்காந்துக்குங்க. இல்லாட்டா மேலே எங்கேயாவது உட்காந்துக்கு. ஏன்னா வகுப்பு நடக்குது, பதிவாகுது, எல்லாத்துக்கும் போகுது. இங்க நீங்க அங்க யார் பேசுறது இங்க பதிவாகுது. எந்த சத்தத்துல பதிவாகக்கூடாது. நம்ம 3 பேர் தவிர யார் இருக்காங்களோ அவங்க தான் பதிவாகணும். சரி, பரவாயில்ல. இது அடிக்கடி உறுதிப்படுத்திங்க. இல்லாட்டா நாங்க அந்த நீங்க உங்க இது பண்ணிக்கிங்க, ஒரு அணைச்சிக்கங்க, ஒரு சத்தத்தை குறைச்சிக்கங்க. பதிவாகுதுங்க, எல்லாமே பதிவாகுது.
கடக்க முடக்குன்னு சத்தம் கித்தம் எதுவும் வரக்கூடாது. நீ தயாரா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு என்னவா இருக்கணும்? அமைதியா தயாரா இருக்கணும். அமைதியா இருக்கு. வகுப்பு அமைதிக்கு 20 நிமிஷம் தான் பேசுறோம். இது எல்லாத்துக்கும் போறதுங்க. ம் ம் ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்திக்கங்க. ச- சத்தம் இருந்ததுன்னா டக்குன்னு குறைச்சிக்க. அதுதான் தொழில்நுட்பம் சவுண்டை குறைச்சிக்க. கேள்வி மட்டும் கேட்டு டக்குன்னு போயிடும். அதெல்லாம் நிறைய தொழில்நுட்பம் இருக்குது. இதுக்கெல்லாம் கவலைப்பட முடியாது. சத்தம் வருதா டக்குன்னு குறைச்சிட்டு அந்த அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க வரலாம். அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நீங்களே கட்டுப்படுத்திக்க வேண்டியதுதான். சரி, இப்போ அந்த நிறுத்தி நிதானமா ம். சொல்லுங்க. இப்ப நாம் சாப்பிடுகின்ற உணவு உணவு எந்த மாதிரி செலவாகுது? முதல் திடக்கழிவே வெளியே போகுது. அந்த திடக்கழிவுக்கு பிறகு மலம்னு சொல்றாங்க. அதை ஃபுட்டு வேஸ்ட்னு சொல்லி இந்த மாதிரி கூடுதலா நீங்க ஏதாவது சொல்லி பழகலாம். சரியா? அப்புறம் அந்த உணவில் இருக்கிற அதிகப்படியான உப்பும் நீரும் சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. இத இந்த 4 செயல்பாடு, அடுத்த 4 செயல்பாடு மண்டையில போட்டு ஏத்திக்கணும். இந்த புத்தகத்துல எப்படி இருக்குது அப்படியே அடிக்கணும். இதை அந்த வரிசைக்கிரமா சொல்லணும். முதல்ல திடக்கழிவா போகுது, அப்புறம் திரவ கழிவா போகுது, அப்புறம் இந்த மூணாவது பகுதி என்ன? இந்த முதல் 2 எப்படி போகுதுன்னு கேட்டா அது இதை சொல்லலாம், இப்படி விரிச்சு சொல்லலாம். முதல் 2 பகுதி இயற்கையா போகுது, பின்னாடி 2 பகுதி நம்மளால சுத்தம் பண்றாங்க. இதை பல் விளக்குறது ஆ, மூலியமா இ- சுத்தம் இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? விரிச்சு பேசணும். சரிங்க. ம். படிக்கிறது என்பது வேற, தேர்வு எழுதிட்டு போயிடலாம். ஆனால் விவரமா பேசுறது இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா தான் வகுப்பு உருப்படியா போய் சேரும். இதெல்லாம் நான் பழகுனது. வெங்கடேசன் சொல்லியே கொடுத்தாரு. ஒரு நாளும் வெங்கடேசன் சொல்லியே கொடுக்கல. அந்த தத்துவம் அவன் செய்முறை நல்லா இருக்குன்னு நான் தான் வலிந்து எடுத்துட்டு போறேன். அவர் ஒரு நாள் போய் வீஜிங்க இது எடுத்துட்டு போங்க ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. இதை பத்தி பேசவே மாட்டார். நான் புத்தகம் கேட்பேன், வாங்கிட்டு வரும், அதோட முடிஞ்சு போச்சு. மற்றபடிக்கு நான் தான் முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணி எங்க கொண்டு இப்பதான் கொஞ்சம் கடுகளவு முயற்சி பண்றேன். இன்னும் நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்குது. இன்னும் இப்பதான் ஒரு நாத்து நட்டு வச்சிருக்காரு. இந்த பெரிய மரமாயி வர்றதுக்கு இது எத்தனை காலம் ஆகும்னு தெரியாது. சரி, அப்ப இந்த 4 வகை, 4வது இந்த முதல் வகை இது திருப்பி 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 திடக்கழிவாக வெளியே போகுது. 2வது சிறுநீரகத்துக்கு வேலை. 3வது நீரா போகுது. சரி, நீரா போகுது. 3வது இரவில் ஒரு பகுதி, அது ரொம்ப முக்கியம். இதுதான் எல்லா மண்டைகளுக்கும் புரியாது. இரவில் ஒரு பகுதி வாய் மூடிட்டு படுக்கிறீங்க. அப்ப வாய் மூட்டி படுக்கிறப்ப என்ன பண்ணுதுன்னா அந்த உடம்பு என்ன பண்ணுது? ரெஸ்ட்ல இருக்கும்போது தானா விஷமெல்லாம் குடல் வழியா வந்து தேங்கி நிக்குது. நாக்குல இருந்து பல்லு நாக்குல இருந்து இதெல்லாம் வந்து தேங்கி நிக்குது. ஏன்னா படுத்துட்டே இருக்கிறதுனால தேங்கி நிக்குது. அப்போ ஒரே இடத்துல வந்து தேங்கி நிக்குது. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்போ அதுவே விஷயத்துக்கு தள்ளுது அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க வயிற்றுக்கு எந்த அளவுக்கு ஓய்வு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு விஷத்தை கொண்டு வச்சிடும். அது பகல்லையும் வைக்கும். அதுக்கு ஒரே வேலை ஓய்வு கொடுத்தா அது பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. அதுக்கு கிடையாது. நீங்க இரவு பழக்கப்பட்டதுனால நீங்க ஒரு 8 மணி நேரம் தூங்குறீங்க. இன்னைக்கு என்னடானா இன்னைக்கு இப்ப இன்னைக்குலாம் தூங்குறதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குறப்போ வாயை மூடு. ஒரு 6 மணி 7 மணிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாயை மூடுனா காலையில 7 மணி 8 மணிக்கு இது பண்றோம். அந்த நேரத்துல அவ்வளோ விஷமா அவ்வளோ கொடூர வாடையோட படியுதுங்கிறதான் விஷயமா. மலம் என்ன வாடையோ அதே வாடை தான் அதுவுமே. அதுதான் கழிவா மாறுது. இந்த கழிவு தான் அந்த கழிவு கழிவு கழிவு. அப்ப அதான் அந்த கழிவு தான் இழிவா மாறுது. அது ஒன்றும் மணக்கிற பொருள் கிடையாது. வாயில மணக்கிற பொருள் எல்லாம் கழிவாத்தான் மாறுது. அப்ப இதைத்தான் நம்ம உள்வாங்கணும். அப்ப உணவு தேவையற்றதுங்கிற எண்ணம் நம்ம மண்டையில வர்றது இவ்வளவு தூரம் எல்லா விஞ்ஞானிகளும் விரிவா பேசுறாங்கன்னா, இந்த உணவை பத்தி பேசுறவங்க பேச மாட்டான். அந்த முண்டம் பேசவே மாட்டான். தேங்காய் சாப்பிட்டாலும் அதே நாத்தம் தான் வரும். தேங்காய் மட்டும் சாப்பிட்டு இன்னைக்கு வெளிக்கு போய் பாருங்க எவ்வளவு வாடை அடிக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு தேங்காய் 50 ரூபாய்க்கு விற்குது. சரி, அது 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 சுத்தப்படுத்தவே படுத்தாதா? தேங்காய்க்கும் எந்த பொருள் சாப்பிட்டாலும் அது ஒரு வாசனை தான். நீ தங்க பஸ்மமே சாப்பிட்டாலும் அதுக்கு தங்க பஸ் வாசனை வராது. துர்நாற்றம் தான். துர்நாற்றம் தான். துர்நாற்றம் தான். மல்லிப்பூவே சாப்பிட்டாலும் மேலதான் இங்கதான் மல்லிப்பூ வாசனை, உள்ள போனா அதே துர்நாற்றம் தான். நீ எந்த பொருள் சாப்பிட்டாலும் இந்த ஜீரநீர் சுரந்த பிறகு அது விஷம்தான். அருமை அருமை. வாசனை தான் வரும். இந்த துர்நாற்றம் தான் அது. இந்த கெட்ட நாற்றம் தான். இதைத்தான் இழிவுன்னு அவங்க சொல்றாங்க. இதை யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா இந்த பழக்கத்தில் இருக்கிறனால, இந்த புலன்களே இருக்கிறனால, இந்த புலன்கள் இன்பத்திலே அவன் இருக்கிறனால ஏன் அதை பத்தி பேசுறது இல்லை சொல்லுங்க.
ஏன் எல்லாரும் அதை பத்தி பேசுறது இல்ல? இப்ப நாம எல் பேசுறோம், நம்ம எல்லாம் ஒரு செல் ஆமா, நாம பேசுறோம். எல்லாருடைய சுபாவமும் ஒரு செல் பிராணில இருந்து நம்ம வந்த பழக்கம் வழக்கம் அது அப்படியே தொடர்ச்சியா வந்துட்டே இருக்குது பல கோடி ஆண்டு வருஷங்களா. இத ஜெயிக்கிறவங்க தான் உங்களை மாதிரி சொல்றவங்க தான் பெரிய பெரிய சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள், அது அப்படி சொல்லிட்டு போலாம். சரி. மித்த பேரெல்லாம் அந்த இதுல வந்த அடிப்படையில வந்தவங்க. ரைட், அது ரைட் தான். அதனாலதான் நம்ம விரிவா இதை பேசுறோம், புரியுதுங்களா? ஏன்னா இது பதிவாகுது, இதை நம்ம பதிவு பண்றோம். இதுதான் இந்த விஷயம் வந்து வெளியே பதிவாகுது. இப்ப நம்ம பண்றது எல்லாமே பதிவாகுது, உலகத்துக்கு போகுது, நம்ம தெளிவா இருக்கணுங்கிறது அடிப்படையே. ஆமா, நீங்க என்ன இப்ப நான் என்ன சொல்லுவேன், இன்னைக்கு வந்து அனுபவத்தை பேசி இருக்கிறாரு, உங்க பேரை போட்டுருவேன். இன்னைக்கு வந்து வெங்கடாசலம் இந்த பேசியிருக்காரு, ஒரு மாணவர்னு போடுவேன். யாரா மாணவர் உங்களுக்கு தெரிஞ்சிரு பேர், சில பேருக்கு பேர்லாம் பிடிக்காது, நான் சும்மா சில நேரத்துக்கு பேர்லாம் போட போயிடுறேன், மாணவருடைய அறிவுரைன்னு போடுவேன். அவன் பார்த்து புரிஞ்சுட்டு போறான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் புரிஞ்சுக்க, வர மாட்டேன். யாரும் உங்களுக்கு தெரியாது, என்னையும் தெரியாது. என்னைய வேணா தெரியும், இவன் இப்படித்தான் என்னைய 10,000 10 வருஷம் பாக்குறான்ல, இவன் தான் பேசுவான்னு தெரியும். அதனால யாரும் இங்க வரவே மாட்டாங்க. உங்களை யாரும் தெரிஞ்சாலும் கூட யாருக்கும் புரியாது, என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. அதனால சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, என்ன உங்க காணொலியை பார்த்தேம்பாங்க, அதெல்லாம் எத்தனையோ ஒண்ணு. அதனால நம்ம காணொலி பார்க்கறது, நம்ம வீடியோ பார்க்கறது ரொம்ப ரொம்ப குறையுது. என்னது ரொம்ப ரொம்ப குறையுது. ரொம்ப. ஏன்னா உணவுனுடைய கொடுமைகளை பத்தி பேசுறோம் இல்லையா, அதனால நம்மளது யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. புரடி விடுறவன் நிறைய பார்ப்பான். அந்த உணவை பத்தி இந்த உணவு அப்படி இருந்தேன், தவம் இருந்தேன், சும்மா இருந்தேன், இன்னொரு நாள் சாப்பிடாம இருந்தேன், இதெல்லாம் நம்பவே கூடாது. இவனெல்லாம் வந்து திருட்டு பயல்னு அர்த்தம். என்னது 100 நாள் சாப்பிடாம இருந்த, இதெல்லாம் ஏமாத்து வேலை. நீ என்னமோ பண்ணிருக்க, அதனோட நோக்கம் என்ன, இலக்கு என்ன, எப்படி செஞ்ச? 10 நாளே உனக்கு மயக்கம் வர போறப்போ நீ 200 நாள் என்ன பொய், 10 நாள்லயே மயக்கம் வந்துருமா? அவனை சும்மா ஒரு நல்ல ஆகாரம் 3 வேளை ஆகாரம் திங்கிறவன், அது பழம் சாப்பிட்டாலும் சரி, அது காய் சாப்பிட்டாலும் சரி, அவன் என்ன சாப்பிட்டாலும் சரி, திடீர்னு ஒரு வாரம் நிறுத்தி பாருங்க, அப்பவே மயக்கம் வந்துடும். அப்பவே மயக்கம் வந்துடும். வெளியே தெளியலாம், களி வந்து தேங்கி நிக்குங்க. அதை வெளியேற்றாம இருந்தோம்னா அப்புறம் அப்ப 100 நாள் இருந்த 200 நாள் பொய் தானே. நீ அப்ப என்ன பண்ணுனேன்னு சொல்ல, அதை சொல்ல மாட்டானுங்க, இவனுக்கு சொல்ல தெரியாது. அதனால இந்த 100 நாள் இருந்த 200 நாள் இருந்தீங்கன்னா சரி, முதல் நாள் என்ன பண்ணுன, 2ஆவது நாள் என்ன பண்ண, சும்மா அப்படி கப்புனே இருந்துட்டியா, கீரை சாப்பிட்டே இருந்த நிறுத்திட்டியா, அல்ல காப்பி சாப்பிட்டே இருந்து திடீர்னு நிறுத்திட்டியா, பழங்கள் தின்றது திடீர்னு நிறுத்திட்டியா, நிறுத்தி எப்படி ஒரு நாள் என்னாச்சு, எட்ரா முதல் நாள் என்னாச்சு, உன்னோட எடை என்ன, 2ஆவது நாள் என்ன சொல்ற எடை என்ன, எடை எவ்வளவு கூடு, இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். இதெல்லாம் மருத்துவ ஆய்வு பண்ணினியா, வாரம் செக் பண்ணியா, யாத்த மருத்துவம் அந்த ரிப்போர்ட் கொடுறான்னு கேட்கணும். இப்படி எல்லாம் ஆதாரத்தை கேட்டீங்கன்னா வாய மூடிடுவான். அதனால அந்த சித்தர் அப்படி இருந்தாரு, இந்த சித்தர் இப்படி இருந்தாரு, அவர் சந்துள் இருந்தாரு, பொந்துள் இருந்தாரு, அவர் கஞ்சி காய்ச்சி ஊத்திட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் அவன் செத்தா என்ன போனா என்ன, அவர் இருந்தான், அவர் பேர்ல கஞ்சி காய்ச்சி, ஏண்டா இதெல்லாம் கஞ்சி காய்ச்சி ஊத்த சொன்னார் அவனைய? இவர் என்ன தர்ம பிரபான்னு கேட்கறேன். இவர் 100 ஏக்கர் பணம் வச்சிருந்தாரா, இதெல்லாம் கேள்வி கேட்கலாம். அது அல்ல, நாம் வந்து அது அப்படித்தான் இருக்கும். நாம் இயற்கை ஆற்றலில் வாழ்வதற்கு இந்த உடம்பை பழக்கப்படுத்த வேண்டும். நம்ம நோக்கம் வந்து உணவு, நம்ம நோக்கம் வந்து நோன்பு கிடையாது, தூய்மை. நம்ம நோக்கம் நோன்பு கிடையாது. என்னது நோன்புன்னு சொல்லிட்டு விரதம் நோன்புல அதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம நினைச்சோம்னா ஒரு இப்ப விரதம்ங்கிறது அது ஒரு டைம் வச்சுப்பாங்க, அதுதான் விரதமே தவிர நம்மளது தூய்மை, நம்மளது தூய்மை எப்போதுமே தூய்மையா இருப்பது. ஆமா, ஏயா வர தெரியாதா? யார வராரு? ஆமா, ஒரு சுந்தர் வந்துட வேண்டியது தானே. சரி, அவர் கூப்பிட்டு சொல்லிடுறேன். 2 நாளா வரல இல்ல. வணக்கம் ஐயா, அந்த வகுப்புக்கு வாங்க, இந்த கூகுள் வகுப்புக்கு வாங்க ஐயா, 8 மணி வகுப்பு. கூகுள் வகுப்பு. அவங்க பையன் அருமையா செஞ்சிருக்கான், அந்த இதெல்லாம் அற்புதமா இருக்குது. அதை தூக்கி சாட் ஜிபில போட்டிருந்தேன். அவன் நல்லா, நான் கூடுதலா செய்தி போட்டிருந்தேன், இந்த மாதிரி குழந்தைகளும் கத்துக்கணும் அப்படின்னு. அது அப்படியே அது படிச்சேன். நான் அந்த பேசி போடுகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு வினாடி என்ன, எந்த நிமிஷத்துல என்ன பேசணுங்கிறத கொடுத்துருவோம். அதெல்லாம் இந்த நிமிஷத்துல பேசியிருக்கீங்க இப்படி பண்ணி எல்லாம் கொடுத்துருவான். அதனால நீங்க எப்பவுமே சாட் ஜிபிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, செயற்கை நுண்ணறிவு தான். அது மாதிரி ஜெமினி வச்சுக்கலாம். இந்த 2-3 இருக்குது, ஜெமினி, சாட் ஜிபி, அப்புறம் வந்து இன்னொன்னு இருக்கு,
கோபைலட் இந்த மூணுமே நல்லா இருக்கும். கோபைலட் வந்து மைக்ரோசாஃப்ட், ஜெமினிங்கிறது வந்து குரோம் குரோம் கம்பெனி கூகுள் இது. சாட் ஜிபிடிங்கிறது அமெரிக்கா, அதான் டாப்ல இருக்குது. அமெரிக்கா சாட் ஜிபிடி டாப்ல இருக்கு. ம். அதுல கரெக்ஷன் பண்ணி விட்டுலான்றீங்களா? அதை எடுத்துக்கலாம். அதுல நீங்க சந்தேகம் கேட்டுக்கலாம். என்னது? சந்தேகத்தை கேட்கலாம். ஆமா. சரி, எங்கேயோ போயிட்டாரு. வந்துட்டாரா? வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வணக்கம் சாமி. எப்படி இருக்கு? 2 நாள் கடுமையான வேலையா? நேத்து பரவாயில்ல பரவாயில்ல. அந்த சரி, இப்ப நாங்க இந்த 71ஆம் பக்கத்துல எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண சொல்லிட்டேன். 71ஆம் பக்கம் இருக்கு இல்லையா, அது எல்லாரும் மனப்பாடம் பண்ணிடணும். ஆமா, 71ஆம் பக்கத்துல இந்த கீழே பாத்தீங்கன்னா உணவு எப்படி செலவாகுதுங்கிறது மண்டையில ஏத்திடணும். அந்த 71 72 பக்கம் எப்பவுமே மண்டையில ஏத்தி நிக்கணும். யாரு கேட்டாலும் இப்படித்தான் செலவாகுதுன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் சோதனை. அந்த நான் உண்ணும் உணவுங்கிறது முக்கியமானது. அதாவது கழிவுப் பொருட்களும் விஷப் பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்மா ரீதியாகவும் மேலான நிலைக்கு செல்வீர்கள். அப்படின்னா எப்படி கொண்டு வருவீங்கன்னா, இதை சொல்லிட்டு இந்த 4 விஷயம் இருக்கு. 1 2 3 திடக்கழிவு, அப்புறம் சிறுநீர் திரவ கழிவு, அப்புறம் இந்த 2, அப்புறம் 3வது ஒரு பகுதி இருக்குது, அது ரொம்ப முக்கியமான பகுதி. 4வது ஒரு பகுதி இருக்கு, முக்கியமான பகுதி. கடைசியில கீழே சொல்லியிருப்பாரு. அந்த இந்த 4 செய்யறப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கீழே சொல்லியிருப்பாரு கூட்டி கழித்து பார்த்தால். அதற்கப்புறம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஓரளவுக்கு நம்ம அவைதான் உண்மை அப்படின்னு இந்த அது வரைக்கும் ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிட்டோம்னா எப்பவுமே யாரு கேட்டாலும் இதுதான் சொல்லணும். உடம்புன்னு இப்படிதான். இது நோன்பு முறை கிடையாது, இது வந்து தூய்மை முறை. நோன்புனா அது ஒரு மாதிரி வைராக்கியம். நமக்கு வைராக்கியம் தேவையில்லை, தூய்மை தான் தேவை. எப்ப வேணாலும் முடிச்சுக்கலாம். அதான் சொல்றேன், எப்ப வேணாலும் முடித்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்ம சாப்பிடுற அனைத்து உணவுமே அழுகித்தான். இப்படி கூட சொல்லலாம், எல்லா உணவும் அழுகிறதான் வெளியே வருது. டீகம்போசிங் ஸ்டேட். அதுக்கு நான் ஆங்கிலத்துல டீகம்போசிங் ஸ்டேட்னா என்ன சாப்பிட்டாலும் அழுகிரும். என்ன சாப்பிட்டாலும் அழுகிறது தான் அதனுடைய வேலையே. இவன் சத்து புடலாங்கன்னு சொல்லல, அப்பட்டமான பொய். அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. இதை ஏன்னா ஏன் இதை பேச மாட்டாங்கன்னா, இந்த புலன்கள் இன்பத்தில் இருக்கிறவன், வெறுமனே 6ஆம் அறிவில் இருக்கிறவன், புலன் இன்பத்துல 5ஆம் அறிவுல 6ஆம் அறிவு இந்த காட்டு முறைகள் பேச மாட்டாங்க. நாம அதுல இருந்து மாறுபட்டிருக்கோம். நாம அதுல இருந்து சிறிதளவு 6ல இருந்து 7க்கு போறதுக்கு முயற்சி பண்றோம். 6ல இருந்து 7க்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நான் காலையில இருந்து பாத்தீங்கன்னா வெறும் சக்கரை தண்ணி தான் சாப்பிட்டு இருக்கேன். காலையில சக்கரை தண்ணி தான் போயிட்டு இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியர் பாடி சாமி. எங்களுக்கு நிறைய குப்பை இருக்கு, கழிவு. எனக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. இப்ப வர நீரு எனக்கு காலில் வர்ற புண்ணு இதெல்லாம் பாக்குறப்போ காலு நீங்க சொன்ன மாதிரி என்ன இவரு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, தோலெல்லாம் வெடிக்கும், கை கால்லாம் வரும், முழங்கால்லாம் வரும், இதெல்லாம் பூரா நீரா வடினீங்க. நான் நினைச்சேன் அப்ப என்ன இவர் ஏதாவது சும்மா சொல்றாரு அப்படிலாம், சின்ன சின்ன ஏதாவது வரும். இப்ப பார்த்தா எனக்கு எல்லாமே நீங்க சொன்னதெல்லாம் நடக்குது அப்படியே. ஆமா, கை காலெல்லாம் வந்து வருது, இதெல்லாம் வருது, காலில எல்லாம் கீழையும் வருது, கையிலையும் வருது. இந்த மாதிரி வந்து அரிப்பரிப்பு தரிப்பு தரிப்பா வருது, புதுசு புதுசா இருக்குது வருது. அத்தனையும் வரும் போகும் 6 வரும் போகும் 6 பெரிய தொந்தரவுலாம் தராது, வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து போயிட்டு அப்போ வந்து இப்பதான் அதுக்கு முழு ஓய்வு தேவை. அதாவது வயிற்றுக்கு முழு ஓய்வு தேவை. அல்லது ஏதாவது லேசான எலுமிச்சை சாறு மாதிரி, நெல்லிக்காய் சாறு. இப்ப பாருங்க, இப்ப நெல்லிக்காய் சாறு கிடைக்குது, மாங்காய் சாறு கிடைக்குது, எலுமிச்சை சாறு கிடைக்குது, இல்ல தண்ணி. இந்த 3ல 4ல எது வேணாலும் வச்சுக்கலாம். அது போக கருப்பட்டி இருக்கு. தேனு, கருப்பட்டி, எதுவும் இல்லைன்னா தண்ணீர் போடு, அவ்வளவுதான். நெல்லிக்காய் அரைச்சு குடிச்சிட்டு கடைசியில் சாயங்காலம் நெல்லிக்காய் ஒரு 10 நெல்லிக்காய் அடிச்சு அரைச்சு கரை கடைசி குடிச்சிட்டீங்கன்னா வயிறு சுத்தமாயிரும். இல்ல அது வலி இருக்குங்கம்மா, வலி இருக்குது.
புண்ணுனால புண்ணாயிருது. அந்த இதாகி புண்ணாயிருது. அப்புறம் திரும்ப ஆறுது. மறுபடியும் புண்ணாகுது, ஆறுது. அப்புறம் வெறும் அப்படியே மட்டமா இருக்குது. காஞ்சு போயிருக்குது. ம். அப்படியே மாறி மாறி வருது. வித்தியாசம் வித்தியாசமா ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு மாரி மாறும் இல்லையா? நமக்கு எங்கேயும் அதெல்லாம் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தா, நமக்கு வருது. அப்ப எவ்வளவு சேர்த்திருப்பேன். இப்ப நெறைய முன்னாடிலாம் மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டுருக்கேன்ல. அதெல்லாம் வந்து இப்ப வந்து சேரும். கறி, மீன்லாம் நெறைய தின்றுருப்பேன் முன்னாடிலாம். பயங்கரமா தின்னேன். அம்பா. இப்ப அது பூரா வந்து வெளிய வருது. விஷமா வெளிய வருது. நல்லா தெரியுது. ஆமாமாமா. ஆனா அது நல்லா வரும். நடக்க முடியுது. நடக்க முடியுது. எல்லாம் செய்ய முடியுது. ம். எல்லா வேலையெல்லாம் பார்க்க முடியுது. அதுல ஒரு இதுவும் கிடையாது. ஆனா அது கழிவா வெளியேறுது. அதுதான் உங்க வெற்றி. அதுதான் நீங்க நாளைக்கு எதிர்காலத்துல நீங்க இன்ஜினியர் அசோசியேஷன் நீங்க பேசும்பொழுது, "அட முட்டா பசங்களே ம். ஒழுங்கா போய் சேருங்கடா. ஏன்டா கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறீங்க? ஒழுங்கா போய் சேருங்கடான்னு" சொல்லலாம் நீங்க. ஒழுங்கா போய் இல்லாட்டினா போய் ம். சேருவீங்க. நீங்க ம். ஆரோக்கியமா இருந்தா தான் அவன் நம்புவான். நீங்க ஆரோக்கியமா இருந்தா தான் உங்க ஆமா, உங்க உங்க டீம் ஆமா, உங்க டீம் பெரிய டீம் இல்ல. ஆமா, இந்தியா அளவுல பெரிய டீம் இல்ல. தமிழ்நாடு அளவுல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இன்ஜினியர் அசோசியேஷன் இருக்குல்ல. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இன்ஜினியர் அசோசியேஷன் இருக்குது. பில்டர் அசோசியேஷன் இருக்கு. பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இருக்கு. உங்களுக்கும் தொழிலதிபர், உங்களுக்கும் பெரிய பெரிய பணக்காரரோட தொடர்பு இருக்கு. எல்லா தொடர்பும் இன்ஜினியர்ஸ் இருக்கு. இன்ஜினியர் இல்லாம எதுவுமே நடக்காது. ம். ம். அப்படி எவ்வளவு பெரிய அமைப்பு நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கிறீங்க. பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறீங்க. எவ்வளவு பெரிய டீம் தெரியுமா? வெங்கடேசன் ம். மட்டும் சாதாரணமான்னு கேக்குறேன். எவ்வளவு பெரிய கட்டமைப்பு வச்சிருந்த. நம்பி நம்பி வந்து வரணும் பூரா. அவைங்க பூரா வந்து நம்மளும் சொல்லிட்டே தான் இருக்கிறோம். அதுல அவங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல போயிட்டே இருக்காங்க அவைங்க பாட்டுக்கு. கஷ்டமா அதுதான் இருக்குது அது 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 எல்லாத்துக்கும். நல்லதுதான்யா. அதுதான் இயற்கை. ம். அந்த தீய இயற்கையினுடைய வெற்றி. ம். அந்த ம். மந்த மரத்தினுடைய புலன்கள் மரத்தினுடைய வெற்றி. அந்த மந்த மரத்தினுடைய வெற்றி. இயற்கை ரொம்ப அந்த மனம்ங்கிறது தெளிவாக இருக்கிறது. அது அப்படித்தான் இருக்கும். நாம 3வது மனம். நாம வந்து 3வது மனம். 3வது கொண்டு கூட்டு மனம். கொண்டு கூட்டு மனம். கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த கொண்டு கூட்டு மனம். அதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து 4, 5 நம்ம பேச போறதில்ல. இதுக்கே ம். இன்னும் 1000 வருஷம் நான் பேசணும். நான் உயிரோட 1000 வருஷம் இருந்தேன்னா இதவே பேசிட்டே தான் இருப்பேன். ம். நமக்கு தேவை ஒரு 10 மாணவராவது பேசுற அளவுக்கு வரணும். ம். ம். ஆங்கிலத்துல பேசுறவங்க ஒருத்தர் வரணும். தமிழ்ல பேசுறவங்க ஒரு 10 பேர் இன்னும் வரலையே. சரி, நிறைவு செஞ்சுக்கலாம். ஆக்கினால ம். நாம அந்த 1ஆம் பாடத்தை நீங்க படிங்க. நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. 5 ஆச்சு, ரொம்ப நன்றி. நாம் உண்ணும் உணவு அதை மட்டும் படிங்க ஐயா. சுந்தர் படிங்க. நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறதென்று நாம் படித்ததை எல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாய் சிந்தித்து பாருங்கள். 1. சாலிட் வேஸ்ட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. ம் தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியாகின்றன. ம் ஒரு பகுதி இரவில் விஷமாக ம் வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. ம் இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை ம் வரை சுத்தம் செய்கிறோம். ம் உணவு பாதையில் படியும் ம் விஷத்தை வேக வைத்த காய்கறிகளின் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகின்றது. ஆ, மீதி பகுதி இதுதான் இந்த இந்த 3வது பகுதியை தான் செயற்கையா நாம செய்யறோம். முதல் 2 பகுதி முதல் 2 பகுதி என்னவா போகுது? அது உடம்பு தானாகவே இயங்குது. தானாவே இயக்கிறது. அந்த 3 நாள் என்ன பண்ற? இங்கதான் நம்ம அதுதான் 3 நாள் தான் நம்மளுடைய முயற்சி. இதை நீங்க உணவு முறை. இதுதான் நீங்க தெளிவா இருக்கணும். அப்போ 3வது நிலையில பல்லு விளக்குறது மட்டுமல்ல, அது ஏன்னா அந்த 3வது விஷயம் வந்து இரவுல வந்து படிச்சிருப்ப உடம்பைக்கும் படிச்சிருது. உணவு பாதை பூரா படிச்சிருக்கியா? அதைத்தான் காலை எழுந்திரிச்சு உலகமே பல்லு விளக்குது. உலகமே பல்லு விளக்கு. தொண்டை வரைக்கும் வடக்கிடுறான். அது கரெக்ட். தொண்டை வரைக்கும் வடக்கிட்டு எதை மறந்துட்டான்? தொண்டைக்கு கீழே இருக்கிறதே விளக்கறதுக்கு தெரியல. அதத்தான் நாம பண்றோம். அது என்ன பண்ணணும்? மாவு பலகாரங்களோ உணவுகளோ சுத்தப்படுத்தாதரா. கீரை, காய், வேக வைத்த கீரை, காய், கனி, வேக வைத்த காய்கறிகள் தான் அந்த உணவு பாதைகளுக்கு விஷத்தை இறக்க வேணும்னு நீர் மருத்துவம் சொல்லுகிறது. நீர் அப்படி இறக்குறதும் வந்து முதல்ல தண்ணி குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அது சரி நம்ம பயிற்சியில நம்ம சொல்லணும். அந்த மெத்தட் அது விரிவா பேசுறப்ப அந்த மெத்தட் அது சரிதான். நாம என்ன போடணும்னா அந்த வகுப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி சுருக்கி விரிச்சு சுருக்கியும் பேசணும், விரிச்சும் பேசணும். சரி, நாளோட முடியுங்க. 4 மீதி பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலில் ஸ்டார்ச்ங்கிறது என்ன? ஸ்டார்ச்ங்கிறது இந்த சளி தானே. சளி ஃபுல்லா அப்படியே மாவு சளி கிடையாது. ஸ்டார்ச்னா என்ன?
மாவு மாவு சத்து. மாவு எப்படி எது வகையில மாவு திங்கிறோம்? எந்தெந்த வகையில மாவு திங்கிறோம் சொல்லுங்க. இட்லி, தோசை, பூரி, பொங்கல், ஆ. அது எல்லாமே. வாங்க வாங்க. அதேதான் அதேதான். அதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? சாதாரண உணவு அப்படின்னு அர்த்தம். உளுந்த வடை, அப்பம் எல்லாம் அந்த இடியாப்பம், அந்த அப்பம், இந்த அப்பம், நூலப்பம் எல்லாமே அம்மா சுட்டது, அப்பம் சுட்டது, தாத்தன் சுட்டது எல்லாமே. இதான் நாம மாத்தி சாப்பிடணும்னு சொல்றோம் சில பேருக்கு. இந்த உணவு முறையதான் மாத்தி சாப்பிட்டாலே உங்க உடம்புக்கு ஆரோக்கியம் சொல்றோம். சோறு இல்லாத எப்படியா வாழ முடியும் ஒரு மனுஷன்? அதுதான் கேக்குறேன். என்ன கேக்குறேன்? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அடிமனதில் இருக்கிற அந்த தவறான நம்பிக்கை. அப்படி அப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா, ஆற்றலில் தான் வாட சொல்லுது. நம்ம மேம்பட்ட உயிரினமா அது வளர்த்துட்டு வருது. நம்மள கீழ்மட்ட உயிரினமா இல்லாம பிச்சை எடுக்காத நிலை. மேம்பட்ட உயிரினம். நீ பிச்சை அந்த உணவு திங்கணும் பிச்சை எடுக்கணும்னு அர்த்தம். யார் உணவு திங்கணும் அவன பிச்சை எடுக்கிறான்னு அர்த்தம். ஒரு வாய்ப்பையும் கொடுத்து இயற்கை என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு வாய்ப்பையும் கொடுத்து ஒரு நல்ல குருவையும் அனுபவ குருவையும் கொடுத்துருக்காங்க. ஆமா, இதை நீ புடிச்சு மேல வந்தா வா, இல்லைன்னா நீ செத்து ஒளி. அதே கரெக்டா, செத்துதான் ஒளியணும். அதுதான் அந்த தீய இயற்கை. அதான் அந்த இயற்கையுடைய வெற்றி. அந்த தீய இயற்கையுடைய வெற்றி நீ செத்து ஒளி அல்லது தப்பிச்சு போ. சரி, முடிங்க. அடுத்தது மீத பகுதி. பல நோய்களுக்கு காரணமாகிறது. அதாவது மீதி பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலின் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியிலிருந்து தான் நாம் ஆள்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்றும் புரியும். இப்ப சாதாரண உணவு புரிஞ்சுட்டீங்களா? சாதாரண உணவு அதை தடுக்கிறது. சரி, அப்ப சாதாரண உணவு உள்ள போச்சுன்னா உடம்பு வெளியேற்றத்தான் பாக்குது. என்னது? அது நல்லதுன்னு அது நல்லதுன்னு ஏன் உள்ள வச்சுக்க வேண்டியதானே? காசு போட்டா உண்டியில் இருக்கிற மாதிரி இருந்துக்க வேண்டியதானே? அது உள்ளே இருக்க வேண்டியதானே? ஏன் உடம்பு வெளியேற்றுது? அதே சென்ஸே வெளியேற்றுது. இதுதான் கேள்வி. இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்களே, கேள்வி. நல்ல சாப்பிட்டோம், ஏன் வெளியே போனோம்? ஏன் வெளியே போ? நல்லது தானே, ஆரோக்கியம் தானே, உள்ள இருந்துக்க வேண்டியதானே? அந்த இயற்கை கொடுத்தது தானே அது. ஆமா, இல்ல, ஏன் வெளியே போனோம்? ஏன் வெளியே போனோம்? இல்ல, உடம்பு பேச்சு நீ கேட்கல இல்ல சாமி. ஆமா, உடம்பு பேச்சு நீ உடம்பே வெளியே தள்ளுது. வெங்கடாசன் இப்பதான் கேக்குறாரு. அப்ப வெங்கடாசன் இப்பதான் அது புரிஞ்சிருக்குது. அதாவது உண்டியல்ல காசு போட்டு நல்லது நிக்குது. நல்ல காசுல உண்டியல சேர்த்து நல்ல பழக்கம்ங்கிறீங்கள. காசு உண்டியல போட்டு நல்ல பழக்கங்க. அப்புறம் சோறுதுன்னா நல்ல பழக்கம் தானே, உள்ள இருந்துக்க வேண்டியது தானே. ஆனா இப்ப இங்கதான் அறிவு, உடம்புக்கு இருக்க அறிவு உனக்கு மனசுக்கு இல்ல. அதேதான். சரி, அற்புதம். இன்னும் 2 நிமிஷம் தான், நிறைவு செய்யுங்க. அடுத்தது, பெண்களும் நீர் உணவு முறையை பயன்படுத்தி பலன் பெறலாம். நீர் உணவு முறையை பின்பற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது என்று டாக்டர் அர்னால்ட் எக்கர்ட் கூறுகிறார். இது பெண்களுக்காக, இதுக்கு பெண்களுக்கான முதல் விடுதலை. அதாவது கழிவறை சுத்தமாக்கிறது. அந்த கழிவறை, அதாவது அந்த கர்ப்பப்பை சுத்தமாகிறது. கர்ப்பப்பை சுத்தமாகிறது என்பது வேறு. சினைமுட்டை உற்பத்தி, சினைப்பை, சினைக்குழாய் என்பது வேறு, கர்ப்பப்பை என்பது வேறு. சரிங்களா? இந்த கர்ப்பப்பை சுத்தமாகறப்ப சினை குழாயும் சினைப்பையும் தூய்மை அடைந்து இந்த தரமான சினைமுட்டை உற்பத்தி ஆகும். இதோட நிறைவு செய்யுங்க. ரைட், இதோட நிறைவு செய்யுங்க அனைவரும். இந்த காலத்துல இல்ல சாமி, இந்த காலத்துல கொஞ்சம் வயசு பசங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் குழந்தையே உண்டாக மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, பீஸா பர்கரு அது இது சாப்பிட்டு உடம்பு பூரா அந்த செனை முட்டை செனை இதெல்லாம் உற்பத்தி ஆகாமையே அப்படியே அழிஞ்சு மலட்டுத்தன்மை மாறிட்டே இருக்கிறாங்க. கருத்தரித்தல் மையத்துல போயிட்டு 3 லட்சம் 5 லட்சம் 8 லட்சம் 3 லட்சமா 1 கோடி 3 லட்சமா 1/4 கோடிங்க ஐயா செலவு பண்ணி ஒண்ணு போனியால வராதுங்க. ரெண்டாவது அந்த குழந்தை தவறான குழந்தை, செயற்கையான குழந்தை, சரியா இருக்காது அந்த குழந்தை. இவங்க பிசினஸ் மாதிரி ரொம்ப தவறு. அதெல்லாம் பிசினஸ், பயங்கர பிசினஸ். வயது ஆண் பெண் அனைவரும் நீர் உணவு முறையை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள். இதுவரை நாம் பெற்ற அரைகுறை அறிவிற்கு ஐரோப்பியர் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறையே காரணம். இந்திய ஆராய்ச்சி முறை அண்டவெளியிலிருந்து ஆரம்பமாகிறது. இப்போது அநேகமாக அழிந்துவிட்ட நிலையில் உள்ள வாஸ்து சாஸ்திரமும் சோதிட சாஸ்திரமும் மந்திர சாஸ்திரமும் அண்டவெளி சக்தியிலிருந்து ஆரம்பமாகின்றன.
இறந்த மிருகங்களின் உடலையும் இறந்த மனித உடலையும் அறுத்து பார்த்து வாழும் மனித உடலை புரிந்து கொள்ள முடியாது. இது விவேகானந்தரின் வாக்கு. பேனிசியா மினியேச்சர் ஆஃப் தி யூனிவர்ஸ் இன் விச் ஹி லைவ்ஸ். மனிதன் அவன் வாழும் அண்டவெளியின் சிறிய பிரதிபிம்பம் என்பது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பிரம்மசூத்திர ஆங்கில மொழிபெயர்ப்பின் முன்னுரையில் அவர் எழுதியுள்ள சொற்கள். அவைதான் உண்மை. கரெக்ட். டாக்டர் அர்னால்ட் எக்ரெட் அவர்கள் எழுதிய சிலேத்மமில்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை என்ற புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை மொழிபெயர்த்து கீழே தருகிறேன். அது அப்புறம் பேசிக்கலாம். போதும். இது அப்புறம் பேசிக்கலாம். இதுதான் நாம இப்ப நாளைக்கு மறுபடியும் இதுவே பேசுறோம். இதவே தொடர்ந்து மண்டையில புரியுற வரைக்கும் எங்களுக்கு தெளிவா இருக்கு. அதாவது திருப்பி திருப்பி பேசி எனக்கு தெளிவா இருக்கு, மனதை தைரியம் ஆயிடுச்சு. அப்படி இந்த படிச்ச உடனே நம்ம அந்த பழக்கத்தை பின்பற்றி பார்க்கணும். சரி, இப்படி படிச்சுட்டோமே, இது வரைக்கும் போனது போச்சு. மீண்டும் 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 செஞ்சு பார்த்தாதான், அதாவது அடிமேல் அடி வச்சாதான் இந்த அம்மி நகரும், இல்லைன்னா நகராது. சரிங்களா? மீண்டும் காலையில் நாம இதை பத்தி பேசுவோம். நன்றி. நன்றி.